பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த லைவ். ஸோ தமிழ் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ் 10 பேர் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்குறவங்களா ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. என்ன ஆச்சு ப்ரோ பிபியில்? ஸோ ப்ரோ பிக் பாஸில் வந்து இப்போதைக்கு கனித்திரு அவங்கள எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவிக்ட் ஆகிட்டு தான் இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இல்லை நாளைக்கு சண்டே மேபி அவங்களோட எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகிடும். பட் திவா எவிக்ஷன் அப்படிங்கிறது அது கன்ஃபார்ம் தான். ரெட் கார்டெலாம் கொடுத்ததா சொல்லியிருந்தாங்க. பட் ரெட் கார்டெலாம் அவருக்கு கொடுக்கல. ஜஸ்ட் வந்து அவருக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் விஜய் சேதுபதி சும்மா செய்யு செஞ்சிருக்காப்புல திவாகரை. செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பாய் பாய் சொல்லி அமைச்சிருக்காங்க திவாகருக்கு. இதுக்கப்புறம் உள்ளே வருவாரா வரமாட்டாராங்க அதெல்லாம் நமக்கு தெரில. பட் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்ல இருந்து இப்போதைக்கு திவாகர் எலிமினேட்டட் அப்படிங்கிறது தான் தெரிய வருது. ஸோ பார்க்குறவங்களும் லைக் பண்ணிட்டு ஏதாச்சும் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் பார்க்குறப்போ அஃபிஷியல் நியூஸ், அதாவது இன்றைக்கி எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறப்ப தான் அதற்கான அஃபிஷியல் நியூஸ் வரும். அதாவது அவர் எவிக்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக 4 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறது, விஜய் சேதுபதி வந்து அவங்க பண்ணுறது அவங்ககிட்ட திருப்பி காட்டுறது, மேபி இன்றைக்கி வந்து குறும்படம் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கண்டஸ்டன்ஸ் பண்ண ஒரு சில அது பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்களுக்கே போட்டு காமிச்சு இதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ இதான் உங்களோட வேலையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு காட்டி அண்டு பண்ண எல்லா தப்பையும் எடுத்து சுட்டி காட்டி திவாகர் என்னெல்லாம் பண்ணாரு, அவர் இங்கே என்ன எந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமாக இறங்கி பேசினாருங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ஸோ இப்போது அவருக்கு வந்து அந்த எவிக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒன்று காட்டுவார். ஆக்சுவலி அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிக்கு, அதாவது இந்த ஒரு செங்கல் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அதுதான் அதை வச்சு தான் சில கான்செப்ட் அப்படிங்கிறது பேசப்பட்டது. அதை சில பேர் ரெட் கார்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது ரெட் கார்டெலாம் எதுவும் கிடையாது. திவாகர் அந்தளவுக்கு எதுவும் பண்ணல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரெட் கார்டு எதுவும் கொடுக்கல. பட் திவாகரை இப்போதைக்கு எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ திவாகருக்கு பாய் பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. பட் இங்கே வந்து எல்லாருமே அன்ஃபேராக ஃபீல் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கனித்திரு அவங்களோட எலிமினேஷன் தான். ஸோ கனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயராக தான் இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த வீக் வந்து கொஞ்சம் அவங்களோட ஜோன்லேருந்து வெளியே வந்து எல்லாருக்கிட்டையுமே பேசி மீன்ஸ் சண்டைலாம் போட ஆரம்பித்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலுமே இங்கே இருந்துமே எவிக்ஷன் அப்படிங்கிறது நடக்க தான் செஞ்சது. கனித்திரு இப்போதைக்கு அவங்களுக்கும் பாய் பாய் சொல்லிட்டாங்க. ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது மேபி அவங்கள உள்ளே வச்சுருந்தா மற்றவங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து ப்ரொடெக்ஷனாக வச்சுருப்பாங்களோ, மற்றவங்க எல்லாரும் வெளியே வரமாட்டாங்களோ அப்படின்னு தோணியிருக்கும். அதனால் தூக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. பட் ரம்யா, ஜோ, கெமி, அரோரா கூட இப்போ பரவாயில்ல. பட் ரம்யா, ஜோ, கெமி இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே இருக்கிறப்போ கனியை வெளியே அமைச்சது பல பேரால் ஏற்றுக்க முடியலை. பட் இதுவுமே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது இவங்க எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. இவங்க ஏன் எடுத்தாங்கன்னு ஒரு சிலர் பார்க்க உள்ளே வரலாம். அண்ட் டிஆர்பி ஒட்டுமொத்தமாக அடி வாங்கியிருக்கு சீசன். அது சீசன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சி தூக்கி போட்டோம் அப்படின்னா திவாகர் எலிமினேட் ஆகிட்டாரு, இதுக்கப்புறம் சீசன் நல்லா இருக்குன்னு கூட ஒரு சிலர் பார்க்க வரலாம். கனியை ஏன் எலிமினேட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் ஒரு சிலர் இங்கே வரலாம். ஸோ இந்த மாதிரியான சில காரணங்களால் பிக் பாஸோட அந்த டிஆர்பி அப்படிங்கிறது கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூட எலிமினேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கலாம். இது சீசனுக்கு சீசன் நடக்கிற ஒன்று தான். நல்லா ஆடிட்டு இருப்பாங்க அந்த பிளேயர், பட் அவங்கள தூக்கி பாய் பாய் சொல்லி எலிமினேட் பண்ணி அமுச்சு விட்ருவாங்க. லாஸ்ட் வீக் பிரவீன் அமிச்சதுக்கு அப்புறமா கூட ஐயோ பிரவீன் போயிட்டாரேன்னு தான் நம்ம ஃபீல் பண்ணோம். பட் இருக்கிறப்ப அவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். பட் இங்கே எதுவும் ஓட்டு போட்டு முடிவு பண்ணுறாங்களா, இல்லை எப்படி அவங்கள வந்து எவிக்ட் பண்ணுறாங்க, எந்த பேசிஸில் எலிமினேட் ஆகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா அன்அஃபிஷியல் ஓட்டை பொறுத்த வரைக்கும் சாரி வார்னிங் எப்படி ப்ரோ எவிக்ட் ஆவாங்கள ப்ரோ? வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் வார்னிங்னால தான் அவங்க எவிக்ட் ஆனாங்கன்னு நான் சொல்ல வரல. அவருக்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் திவாகருக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருக்காங்க. பட் ஓட் பேசிஸாகவும் திவாகர் எலிமினேஷன் கிடச்சிருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஓட்டு திவாகருக்கும் கணிக்க தான் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சேனல் சைடு இருந்து இப்போதைக்கு சொல்லப்பட்டுருக்கு. அது அஃபிஷியலாக நமக்கு எதுவுமே தெரில. ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு இருக்க இது அதுதான். எஸ், ஓட்ஸ் தான் இப்போதைக்கு முக்கியம். பட் அந்த ஓட்ஸ் வந்து எனக்கு எப்படி இது போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரில. திவாகருக்கு ஓட்டு போடல, ஓகே, ஏன்னா அவர் பண்ணுற வேலைக்கு அவருக்கு போடக்கூடாதுன்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணியிருப்பாங்க. பட் கனிக்கு ஓட்டு விழுந்திருக்கும் தான் நான் நம்பினேன். நீங்கள் யாராச்சும் கனிக்கு ஓட்டு போட்டிங்களா மறக்காமல் சொல்லுங்கள் சேட்டில். பட் இருந்தாலும் கனிக்கு ஓட்டு விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு. அன்அஃபிஷியல் ஓட்டு அந்த போல்லையுமே கனியோட பேர் கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு.
எனக்கு என்னன்னா ரம்யா ஜோ கெமி ஒரு வாரத்தில் ஒன்றா சேர்ந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட அவங்க வரமாட்டுறாங்க. அவங்களோட ஃபுட்டேஜ் கூட கிடையாது 1 ஹவர் எபிசோடில். அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு எப்படி தொடர்ந்து வாய்ப்பு தரப்படுதுன்னு தான் எனக்கு தெரில. அவங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க நாமினேட் ஆகாமல் தப்பிக்கிறாங்க, நாமினேட் ஆனாலுமே எவிக்ட் ஆகாமல் தப்பிக்கிறாங்க. எதனால் அவங்க உள்ளே வச்சுருக்காங்க, அவங்கள பற்றி அவங்கள வச்சு என்ன கண்டென்ட் மேக் பண்ணலான்னு இருக்காங்க எதுவுமே தெரில. இப்போதைக்கு ஜஸ்ட்டு வந்திருக்கிற நியூஸை பற்றி உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ் பேசிக்காக. ஸோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல். கனி எவிக்டட், பட் அது சாட்டர்டேவா சண்டேவா அப்படிங்கிறது எனக்கு தெரில. திவாகர் எவிக்டட், ஸோ அதுவுமே கன்ஃபார்ம் தான். என்னைக்கு யாரை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தான் தெரில. 2 பேரையும் ஒரே டைமில் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, ஐ மீன் ஒரே நாளில் சண்டேவே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை சாட்டர்டே ஒன்று சண்டே ஒன்று எவிக்ஷன் இருக்க போதா, அதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 23 பேர் பார்க்குறீங்க, பார்க்குறவங்களாம் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஏதாச்சும் உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா பிக் பாஸ் சீசன் 9 பற்றி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் கொடுக்க வந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக எவிக்ஷன் பற்றி தான். ஸோ அஃபிஷியல் ஆகிடுச்சு. ஸோ அதை பற்றி ஒரு லைவ் போட்டுருவோமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைவ் நாங்கள் மேக் பண்ணோம். அப்படி நீங்கள் இதை கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நம்ம கண்டினியூஸாக லைவ் பண்ணலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுவோம். ஏன்னா இப்போ பிக் பாஸ் சீசன் 9 பெருசாக பேசப்பட்டுருக்கு, நிறைய சேனல்ஸ் போட்டுட்ருக்காங்க, நாமளும் அதை பற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். சீசன் 9 பற்றி இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். திவாகர் வந்து எவிக்ட் ஆகிட்டாரு. ஸோ அது வந்து அஃபிஷியல் நியூஸ் தான். அண்டு கனியுமே எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான், 1 திவாகர் 1 கனி. திவாகர் போனதில் எல்லாருக்குமே ஹாப்பி தான், பட் கனி போனதில் நிறைய பேருக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது. ஏன்னா கனி ஒரு நல்ல பிளேயர். அப்படி இருக்கிறப்போ அவங்களை எப்படி நீங்கள் எவிக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ எல்லோரும் அந்த அப்டேட்டை பார்க்க தான் வந்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு லைவ் பார்க்க வந்தவங்க மறக்காமல் அந்த லைக்கை தட்டி விட்ருங்க. அதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட், கனி அண்ட் திவாகர் இஸ் எலிமினேட்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் 9. ஸோ இதுக்கப்புறம் அவங்க இந்த சீசன் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து திவாகரோட ரீல்ஸ் எல்லாம் பார்த்து கஷ்டப்பட வேணாம். பட் வெளியே வந்துட்டும் இன்டர்வியூ கொடுக்குறங்கிற பேரில் ரீல்ஸ் பண்ணிட்டோம் கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்க தான் போகிறாரு. சரி, ஓகே. எத்தனை பேருக்கு இந்த திவாகர் வெளியே போனதில் ஹாப்பி, அண்டு எத்தனை பேருக்கு கனி வெளியே போன டிசப்பாயின்மெண்ட்ங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சதீஷ் ஹாய் ஹாய் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ்லேருந்து நம்ம உங்கள் திவாகர் நடிப்பு அரக்கன் எலிமினேட் பண்ணி அமுச்சு விட்டாங்க. போதும்பா, நீ கொடுத்த அந்த ரீல்ஸ் எல்லாம் எங்களுக்கு கண்டென்ட்லாம் அதிகம். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே திவாகர் வந்து பேச வரும்போது எல்லாமே கேமரா வந்து மூஞ்சி திருப்பிக்கிச்சு, இல்லை கேமரா ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அப்பயே ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க, நீ இதுக்கப்புறம் வேலைக்காகாது உன்னோட ரீல்ஸ் எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு எலிமினேட் பண்ணி விட்டாங்க திவாகருக்கு. நீ ரீல்ஸ் போய் வெளியே பண்ணிக்கோ, எங்கேயும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்படி தெரியும் ப்ரோ சொன்னாங்க அஃபிஷியல் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா சைடு போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஆல்மோஸ்ட்டு. ஸோ திவாகர் வந்து எலிமினேட்டட் தான். கனியுமே எலிமினேட்டட் அப்படிங்கிறதுக்கு நியூஸ் வந்துருச்சு. ஸோ 2 பேருமே தான் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்குமே டிசப்பாயின்மெண்ட் தான், எங்களுக்குமே ஷாக்கு தான் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திவாகர் போனதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை, அவர் போகிறத பற்றி நம்மளுக்கு பிரச்சனையும் கிடையாது. அவர் இருக்கிறது தான் கடுப்பு, போகிறது ஜாலி தான். பட் கனிக்கு தான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். கண்டிப்பாக எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். இன்னும் அவங்க கொஞ்சம் ஒரு சில வீக் இந்த சீசன் ஆடி இருக்கலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். அவங்களுக்கு பதிலாக ரம்யா ஜோவியோ இல்லை வேறு யாரையாச்சும் அனுப்பியிருக்கலாம். ஸோ கெமிலாம் எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தான் தெரில. அவங்களெல்லாம் தூக்கி வெளியே போட்டிருக்கலாம். பட் கனியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மேபி கனியை எடுத்தால் அந்த கேங் உடையும். அந்த அன்பு கேங் 2.1 ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கேங் உள்ளே இருக்கிறாங்களோ என்னவோ தெரில. ஸோ வழக்கமாக மற்ற சீசன்கள் இருக்கிற மாதிரி இந்த சீக்ரெட் ரூமு, ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. கனியை எடுத்து ஒரு சீக்ரெட் ரூமில் போட்டிருக்கலாம். இன்றைக்கி யார் ப்ரோ? இன்றைக்கி மேக்ஸிமம் திவாகர் தான் ப்ரோ BB9ல் அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் வீக்கு ஒருத்தவங்க ரெட் கார்டுன்னு சொல்கிறாங்க. பட் கொடுக்க தான் மாட்டேங்கிறாங்க. கரெக்டு தான் ப்ரோ தீபக் ப்ரோ, அது என்னமோ உண்மை தான் ப்ரோ. அவங்க பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும். எங்கே டிவி ஆஃப் பண்ணிட்டு தான் போகிறோம் நம்ம எல்லாருமே. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ கைஸ், இதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைவ் நான் பேசிக்காக வந்தேன். ஸோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. ஏதாச்சும் கேட்கணும்னா கேளுங்க, நான் இப்பயும் முடிச்சுக்கிறேன். சதீஷ் ப்ரோ, இன்றைக்கி திவாகர் தான், நாளைக்கு தான் கனியாக்கலாம்னு நினைக்கிறேன். மேபி அதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், பை தேங்க்யூ. நான் லைவ் என் பண்ண போகிறேன்.